ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது கிட்ஸ் ஸ்பெஷல். ஆமாங்க, முழுக்க இது குழந்தைங்களுக்கான ஸ்பெஷல் தான். அது குழந்தைங்க டெய்லி ஒரே மாதிரியான சாப்பாடை விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்காக இன்றைக்கி வெரைட்டியாக தோசை, கோகனட் தோசை, ஆனியன் தோசை, பீஸா தோசை, சாக்லேட் தோசை, மசாலா தோசை அண்ட் எப்படி இருக்கு டேஸ்ட்? நீராப், சாக்லேட் தோசை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நீ என்ன பீஸா தோசையா உனக்கு? எடு. விதவிதமான தோசைகள் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு விதவிதமாக செஞ்சு கொடுத்தா ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் பசங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த வகையில் ஹெல்த்தியாகவும் அதே நேரத்தில் கொஞ்சம் புதுவிதமாக இருக்கக்கூடிய மாவை வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம முழுக்க பார்க்க போகிறோம். இட்லி மாவு மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா போதும். இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு தோசைக்கு நான் இப்போது தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறிகள் எல்லாத்தையுமே நறுக்கி வச்சிங்க. நார்மலாக நம்ம தோசை சுடுற மாதிரி கொஞ்சம் மொத்தியாக இருக்கணும், அதே மாதிரி சின்ன சைஸில் வச்சுக்கணும். இப்போ நான் பீஸா சாஸ் கொஞ்சமாக அதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறேன். அதுக்கு மேலே விருப்பப்பட்ட காய்கறிகள்னா முதல்ல நான் பீஸா தோசைன்றதுனால வெங்காயம், தக்காளி, பேபி கார்னை ஸ்லைஸாக கட் பண்ணது, சின்னதாக கட் பண்ணும்போது கொஞ்சம் வெந்நீரில் போட்டு எடுத்துங்க. துருவுன கேரட், இது மேலே கொத்தமல்லி இலைகள், இதை எல்லாத்தையுமே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணால் போதும். இதில் நமக்கு ஸ்பைஸுக்கு பீஸா சாஸ்லேயே இருக்கிறதுனால நமக்கு இதுக்கு எக்ஸ்ட்ராவாக சாஸோ அல்லது காரத்துக்கு எதுவும் தேவையில்லை. விருப்பப்பட்டால் மேலே மிளகுத்தூள் மட்டும் கொஞ்சோண்டு தூவிக்குங்க. இப்போ மூடி போட்டு ஒரு ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 to 5 minutesக்குள்ளே அது குக் ஆகிடும். இதை திருப்பி போட்டோம்னா மேலே ஒட்டும். அதனால் இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சிடலாம். இதுக்கு மேலே நம்ம பிளெயினாக தான் கொடுக்குறோம், இதில் சீஸ் எதுவும் போடலை. சீஸ் போட்டு வேணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், அதுக்கு மேலேயே கொஞ்சம் நல்ல சீஸ் எல்லாம் மொசரல்லா சீஸை நான் இதில் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். அதே தோசையில் அங்கே யாரும் அந்த சீஸ் அவ்வளோ விரும்ப மாட்டாங்க. குழந்தைங்கள் கொடுக்கும்போது இதுக்கு மேலேயே நல்ல மொசரல்லா சீஸ் போட்டு கொடுத்தாலும் சரி, அல்லது நீங்கள் என்ன சீஸ் உங்களுக்கு விருப்பப்பட்டதோ அதை நீங்கள் மேலே தூவியும் இந்த மாதிரி கொடுக்கலாம். பாருங்கள், கட் பண்ணி அதை சாப்பிடும்போது அப்படியே பீஸா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஈவினிங் கூட இதை நீங்கள் மிச்சம் வச்ச மாவு கொஞ்சமாக இருக்குது அப்படின்னா ஈவினிங் குழந்தைங்க வந்த உடனேயும் செஞ்சு கொடுத்துடலாம். ரெண்டாவது வகையான தோசை, இப்போ தவாவை நல்லா சுத்தமாக தொடச்சிடுங்க. அதில் கொஞ்சமாக ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மாவு இதில் ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ரொம்ப மெல்லிஸாக ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் மொத்தமாக இருக்கட்டும். அதுக்கு மேலே பருப்பு பொடியை நான் இதில் தூவுறேன். இதோட ரெசிபி நம்ம காயல் சமையல் பகுதியில் இருக்குது. அந்த பருப்பு பொடிக்கு மேலே சின்ன வெங்காயம், முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நல்லா பொடிசாக நறுக்கி இதோட சேர்த்துருக்கேன். இதுக்கு மேலே எண்ணெயை சுற்றி வர ஊற்றி இதை கொஞ்சம் நல்லா அமுக்கி விட்டிங்கன்னா உள்ளே அமுக்கிக்கும், ஸ்ப்ரெட் ஆகிடும் அதில். அப்புறம் திருப்பி போட்டுட்டு நம்ம கொஞ்சம் வெங்காயம் நல்லா பொரிஞ்ச மாதிரி இருந்தால் டேஸ்ட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி 2 பக்கமும் பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பருப்பு பொடி போட்ட வெங்காய தோசை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ 3வது தோசை. இப்போ தோசை தவாவை நம்ம க்ளீன் பண்ணிடலாமா? அதில் கொஞ்சமாக தோசை மாவு ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்து ஊற்றிட்டு ரொம்ப பெருசாக ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. இதில் பாவ் பஜ்ஜி சாஸ் உங்களுக்கு ரெடிமேடாக கிடைக்கிது. அதை கொஞ்சமாக அதுக்குள்ளே நடுவில் போட்டுட்டு அதில் பொடிசாக நறுக்கின பெரிய வெங்காயம், கொஞ்சோண்டு கொத்தமல்லி, துருவி போட்ட சீஸ் கொஞ்சம், அப்புறம் ஆரிகானோ கொஞ்சம், இதுலேயும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதில் நீங்கள் விருப்பப்பட்ட காய்கறிகளும் இதில் சேர்த்துக்கலாம். கேரட்டோ அல்லது வேறு கோஸ் இந்த மாதிரியான ஐட்டமும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு கொஞ்சமாக எண்ணெயை சுற்றி வர ஊற்றிடுங்க. இந்த தோசையை மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் வைங்க. விருப்பப்பட்டால் நீங்கள் திருப்பி போட்டும் பண்ணலாம். நிறைய சீஸ் சேர்த்துருந்தால் அதை திருப்பி போடாதீங்க, அது அப்படியே மெல்ட் ஆகி வரட்டும். இதில் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கிறதுனால தான் அதை கொஞ்சம் அப்படி திருப்பி போட்டேன். இல்லை நீங்கள் விருப்பப்பட்டால் துருவின பன்னீர் சேர்த்துக்கலாம், இல்லை மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். பாவ் பஜ்ஜி தோசை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்த தோசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மாதிரி தவாவை சுத்தமாக க்ளீன் பண்ணிடலாம். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம தோசை மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் நல்லா சீஸை ஸ்ப்ரெட் பண்ணி போடுங்க.
நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அமுல் சீஸோ அல்லது வேறு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, மொசரல்லா உங்களுக்கு கிடச்சிச்சின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து சாதாரண ஸ்ப்ரெட் பண்ணுற சீஸ் தான், அதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்லைஸில் வர்றதை கட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே சாக்லேட் சிப்ஸை நான் போட்டிருக்கேன். இந்த சிப்ஸை வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா டைரி மில்க்கும் அந்த மாதிரி உள்ளது கூட நீங்கள் கட் பண்ணி போட்டு கொடுக்கலாம். சாக்லேட்டும் சேர்ந்த சாக்லேட் தோசை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக இப்போ தோசை மாவை அதே மாதிரி தவாவில் கொஞ்சமாக ஊற்றுங்க. எல்லாமே வந்து ரொம்ப பெருசு பெருசாக ஊற்றுனீங்கன்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் சின்ன சின்னதாக போடும்போது எல்லா தோசையுமே பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு மேலே நான் பூண்டு பொடி நான் சேர்த்துருக்கேன். பூண்டு பொடி ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதோட ரெசிபியும் நம்ம காயல் சமையல் பகுதியில் இருக்குது. இதுக்கு மேலே துருவுன கேரட், கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள், கருவேப்பிலை இலையும் பொடி நறுக்கி இதில் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெயை சுற்றி வர ஊற்றிருக்கேன். ஸோ 2-3 நிமிஷம் அதே மூடி போட்டு நம்ம குக் பண்ணுறோம். திருப்பி போட்டு கொஞ்சம் நல்லா அமுக்கி விட்டிங்கன்னா மாவோட ஒட்டிக்கும். அது ஆரோக்கியமான பூண்டு பொடி தோசை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுலேயும் வந்து கேரட்டுக்கு பதிலாக விருப்பப்பட்ட காய்கறிகள் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்த தோசை நல்ல தவாவை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றி கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இதுக்கு மேலே நம்ம வந்து கருப்பு உளுந்தும் எள்ளும் சேர்த்து அரைச்ச பொடி, இந்த ரெசிபியும் நமது காயல் சமையல் பகுதியில் இருக்குது. ஸோ அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. வளர்கிற குழந்தைங்களுக்கு கட்டாயமாக நீங்கள் இந்த தோசையை நீங்கள் செஞ்சு கொடுங்க. இதுக்கு மேலே துருவுன இஞ்சி நான் இதில் சேர்த்துருக்கேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லி இலைகளும் துருவி சேர்த்துருக்கேன். தேங்காய் பூ இதில் சேர்த்துருக்கேன். இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வளரக்கூடிய குழந்தைங்களுக்கு கட்டாயமாக கொடுங்க. ஏஜ் அட்டன் பண்ண அந்த ஏஜில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நீங்கள் ரெகுலராகவே செஞ்சு கொடுங்க. நல்ல எலும்பு தேய்மானம் இல்லாமல் உடல் வந்து நல்ல வலுவாக இருக்கும். எண்ணெய் நீங்கள் நார்மல் எண்ணெயை விட ஆலிவ் ஆயிலோ அல்லது நல்லெண்ணெய் இந்த மாதிரி சேர்த்துங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இதை திருப்பி போடணுன்றதில் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணாலே போதும், நல்லா அது குக் ஆகிடும். ஸோ இப்போ அடுத்த தோசை நம்ம வந்து தவாவை நல்லா க்ளீன் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தோசை மாவை இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. கொஞ்சம் மெல்லிசாக முருவலாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் மாவு என்றைக்குமே எந்த தோசை வகையாக இருந்தாலும் நீங்கள் ரொம்ப நேரம் கேப் விட்டிங்கன்னா தோசை காஞ்சிடும். அதனால் அப்பப்போ உடனே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். துருவுன இஞ்சி நான் இதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கு மேலே நான் வந்து கொத்தமல்லி இலைகளும் கருவேப்பிலை இலையும் சேர்த்துருக்கேன். இதில் முளைக்கட்டிய தானியங்கள் எது உங்ககிட்ட இருந்தாலும் சரி அதை நீங்கள் சேர்த்துங்க. இதில் துருவுன கேரட்டு. இப்போ எல்லா தோசைக்குமே நீங்கள் இஞ்சை துருவி சேர்த்துக்கிட்டாலும் நல்லது. அதுக்கு பதிலாக சுக்கு பொடி சேர்த்துக்கலாம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். ஸோ இந்த மாதிரி விதவிதமாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ தனியாக சாப்பிட அலுப்புப்பட்ட குழந்தைங்க கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அந்தந்த பொடி வகைகளும் அந்த காய்கறிகளும் எல்லாமே வந்து நம்ம குழந்தைங்களுக்கு உள்ளே போய் சேர்ந்துடும். முளைக்கட்டின தானிய தோசையும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. 7 வகையான வெரைட்டி தோசை விதவிதமாக நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க இதை எல்லாத்தையுமே நம்ம 2 குழந்தைங்க இருந்தாங்கன்னா ஹாஃபாக கட் பண்ணி நம்ம கொடுக்கலாம். இப்போது எல்லா பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாத்துலேயுமே டேஸ்ட் பண்ணும்போது அவங்க எத்தனை தோசை சாப்பிட்டாங்கன்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மாதிரி இட்லி பொடியிலேயே தோசை செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி வெரைட்டியாக நம்ம செய்யும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் அன்றைக்கி சாப்பிட்ட ஒரு திருப்தி அவங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா இது பீட்ரூட்டை துருவி அதோட மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இது நான்வெஜ் சாப்பிட்ற குழந்தைங்களாம் இருந்தால் இதில் மட்டனோ சிக்கனோ இந்த மாதிரி சேர்த்து கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து முட்டையும் சேர்த்து கொடுக்கலாம். இப்படி ஒவ்வொரு வெரைட்டி நம்ம சேர்த்துக்கிட்டே போகலாம். இப்போ ஒரே மாதிரி தோசை செய்யாமல் விதவிதமாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், பசங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக விரும்பி சாப்பிட்றாங்க. குழந்தைங்களுக்கும் கட்டாயமாக செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.